ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் போட வந்தப்ப ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு செம்மையா வெல்கம் பண்ணாரு அபிஷேக் சர்மா. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா கண்ட்ரோல்லே இல்லை, 6-4 மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு சைடு டிராவிஸ் ஹெட்டும் கொடூரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாலா பக்கமும் 6-4 மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து 6-4 அதை மட்டும்தான் அடிச்சாங்க. சிங்கிளே அவ்வளவா ஆடல. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் சேர்ந்து 2.3 ஓவர்ஸ்லயே 50 அடிச்சிட்டாங்க. போற போக்க பார்த்தா 250 அடிச்சிருவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் ஹர்ஷ்தீப் சிங் ஓவர்ல தொடர்ந்து 2 6 அடிச்சு செமையா ஆடிக்கிட்டு இருந்தாரு. ரன் ரேட்டும் எங்கேயோ போயிடுச்சு. அபிஷேக் சர்மா சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு அப்படின்னு தெரியல. குயிக் பவுன்ஸ்ங்கிறதுனால அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 13 பாலுக்கு 38 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கேட்ச் பிடிச்ச ஒரே ஆளு ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 79 ரன், ஒரு விக்கெட். பவர் பிளே எஸ்ஆர் சைடு தான் போயிருக்கு. என்னதான் ஒரு விக்கெட் விழுந்தாலும் 6 ஓவருக்கே 79 ரன் அடிச்சிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் 19 பாலுக்கு 38 ரன் ஆடி அவருமே அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு செஹல் சூப்பரா பவுலிங் போட்டாரு. டிராவிஸ் ஹெட் இறங்கி ஆடுறாரு அப்படின்னு லென்த்தை மாத்தி பால் போட்டாரு. அதுக்கேற்ற மாதிரியே அவருக்கு ரிவார்டு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட பழைய இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா தொடர்ந்து 4 விக்கெட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கூப்பர் காலனி தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. இஷன் கிஷன் 9 ரன் இருக்கிறப்ப ஈஸியான கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சசாந்த் சிங் கிளாசன் 9 ரன் இருக்கிறப்ப அவருமே கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. கடைசியா லாக்கி ஃபர்கியூசன் 18 ரன் இருக்கும்போது அவருமே கேட்ச் விட்டுட்டாரு. இவங்க எல்லாம் விட்டா பரவாயில்ல, கீப்பர் தானடா கிளவுஸும் போட்டிருக்கியே அப்படிங்கிறப்ப ஒரு ஈஸியான ஸ்டம்பிட்ட விட்டுருப்பாரு. அப்போதைக்கு இஷான் கிஷன் 23 ரன் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. 28 பாலுக்கு 50 போட்டு சூப்பரா ஆடி இருந்தாரு. கடைசியா இஷான் கிஷன் 4வது தடவை விக்கெட் சான்ஸ் கொடுத்து அப்பதான் அவுட் ஆயிட்டு போயினாரு. 32 பாலுக்கு 58 ரன் அடிச்சு அவரு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கடைசியா ஹர்ஷ்தீப் சிங் தான் விக்கெட் எடுத்தாரு. கிளாசன் விக்கெட் விடாம ஒரு மாதிரி ஸ்லோவா ஆடி 32 பாலுக்கு 50 அடிச்சாரு. அவர் 50 அடிச்சதுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு 6-4 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிளாசன் 50 அடிச்சதுக்கு அப்புறமே ரன்னு எக்கச்சக்கமா ஆட ஆரம்பிச்சிட்டு அவரு 6-4 தான் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடுவுல நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து செமையா கேமியா ரோல் பண்ணிட்டு போயிட்டாரு. கடைசியா 20 ஓவருக்கு 235 ரன், 4 விக்கெட் விட்டுருந்தாங்க. இதுக்கெல்லாம் இவ்வளோ ரன் வரதுக்கு முக்கியமான காரணம் கேச்சஸ் தான். அவ்வளோ கேச்சஸ் டிராப் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு யுஸ்வேந்திர சஹல் செமையா பால் போட்டாரு. அவரு தான் இன்னைக்கு டிராவிஸ் ஹெட்டுமே பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் என்னதான் நல்லா போட்டாலும் அவரோட பவுலிங்ல அவ்வளோ மிஸ்ஃபீல்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பாவம் மனுஷன் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு 236னா ஒரு அசால்ட்டான டார்கெட் தான். ஆனா ஸ்டார்டிங்லயே பிரியான்சாரியா 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. உடனே பிரப்சிம்ரன் சிங்கும் நீ என்னடா அவுட் ஆகுறது அப்படின்னு நானும் அவுட் ஆகுறேன் அப்படின்னு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஓப்பனிங் பேர் ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்குள்ளேயே காலி ஆயிடுச்சு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரே கோபம். என்னன்னா சன்ரைசர்ஸ் மட்டும் கேட்சை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க எவ்வளவு கேட்சை டிராப் பண்ணோம், நீங்க எங்களுக்காக ஒரு கேட்சை டிராப் பண்ணா என்ன அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. செம்ம ஃபார்ம்ல இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் 2 மேட்சா ஆடல. இன்னைக்குமே 5 பாலுக்கு 5 ரன் அடிச்சு அவருமே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 23க்கு 3 விக்கெட் வந்துருச்சு இப்பயே. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்தோடனே செமையா ஸ்டார்ட் பண்ணாரு. என்னதான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 14 பாலுக்கு 28 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸா எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஷெட்டே வந்து 17 பாலுக்கு 25 ரன் ஆடி அவருமே அவுட் ஆயிட்டாரு. விக்கெட் எடுத்தது பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் எஸ்ஆர்ஹெச்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவரு எங்க பார்த்தாலும் பேட் கமின்ஸா தான் இருக்காரு. பவுலிங்லயும் அவர் தான் நல்லா போட்டு இருக்காரு. ஃபீல்டிங்லயுமே பேட் கமின்ஸ் தான் நிறைய கேட்ச் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சசாந்த் சிங்க்கு இந்த சீசன் ஃபீல்டிங்லயும் ஒழுங்கா போல, பேட்டிங்லயுமே ஒழுங்கா போல. 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் இறங்கின டவுன்ல அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்ததுனால 3வது பாலை ஹிட் பண்ண போய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னொரு சைடு கூப்பர் கான்லி ஸ்லோ ஆடி 34 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அவரு விக்கெட் விடக்கூடாது அப்படின்னு நல்லாவே ஆடினாரு. ஹுசைன் ஓவர்ல கான்லி
மொத்தமா அடி வாங்கிட்டார். செமையான பாலு, அதை ஆட முடியாம மண்டையிலேயே அடி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் செக்கப்லாம் வந்து பார்த்தாங்க. ஓகே, நல்லா தான் இருக்காரு, திருப்பி ஆடட்டும் அப்படின்னாரு. கூப்பர் கார்ன்லி 63 ரன் இருக்கும்போது கேட்சை டிராப் பண்ணாங்க. எப்படி நாங்கள் இத்தனை கேட்ச் விட்டோம்ல, நீ எங்களுக்காக ஒரு கேட்ச் டிராப் பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெட் ரன் ரேஸுக்காக ஆடின கூப்பர் கார்ன்லி அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 34 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அடுத்த 23 பாலுக்கு அடுத்த ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு 100 அடிச்சிட்டாரு. கூப்பர் கார்ன்லி இன்னைக்கு 8 6 7 4 அடிச்சிருக்காரு. இவர் மட்டும் ஒன் சைடா ஒரு எண்டில் ஆடிக்கிட்டே இருந்தார். இன்னொரு எண்டில் யாராவது ஒருத்தர் ஆடி கொடுத்திருந்தாலே இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். கடைசியா பஞ்சாப் கிங்ஸ் 20 ஓவருக்கு 202 தான் அடிச்சிருந்தாங்க. 33 ரன் வித்தியாசத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணிட்டாங்க. பேட் கமின்ஸ் நல்லா விளையாண்ட அப்படின்னு கை கொடுத்து பேசினாரு. வின் பண்ண உடனே காவியா மாறன் பிளேயர்ஸ்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா சொன்னாங்க. காவியா மாறனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாயிண்ட்ஸ் டேபிளில் ரொம்ப நாள் கழிச்சு எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. 11 மேட்ச்ல 7 மேட்ச் வின் பண்ணி 4 மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டுமே அவங்களுக்கு சூப்பரா இருக்கு, 0.74ல. ரொம்ப நாள் கழிச்சு பஞ்சாப் கிங் செகண்ட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. 10 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணி தொடர்ந்து 3 மேட்ச் தோத்து போயிட்டாங்க. 13 பாயிண்டோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு, 0.57ல இருக்காங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.